நமச்சிவாய. ஆருத்ரா தரிசனம் 2025ஆம் ஆண்டு முடிந்து 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தின் போதே ஆருத்ரா தரிசனம் என்ற பிரபஞ்ச பொது நடனம் புரிகின்ற நமது நடராஜ பெருமானின் மிகப்பெரிய விழா ஓடு இந்த ஆண்டு துவங்குகிறது. கொடியேற்றம் 25ஆம் தேதி தொடங்கினாலும் 2ஆம் தேதி எல்லாம் அல்ல நடராஜ பெருமான் நமக்காக அந்த பொன்னம்பலத்தை விட்டு இறங்கி வந்து நமக்கு அருள்கின்ற அற்புத நாளாக கருதப்படும் தேர் திருவிழா 2ஆம் தேதி நடக்கிறது. ஆருத்ரா அபிஷேகம் 3ஆம் தேதி நடக்கிறது. இந்த வருடத்தோடு உங்களது பிரச்சனைகள், உங்களது கஷ்டங்கள் அத்தனையும் மாற்றி தந்து உங்களுக்கு ராஜ வாழ்வை தர இருக்கும் நடராஜ பெருமானை துதித்து, முடிந்தால் இது உங்களுக்கு லீவு தான், விடுமுறை நாள் தான். இந்த விடுமுறை நாளில் இந்த விழா நடக்கிற ஏதாவது ஒரு நாளாவது வந்து சிதம்பரத்தில் நடராஜரை தரிசித்து விட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் சர்வ நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள். நாங்களும் அதற்காகத்தான் சிதம்பரம் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அதுலேயும் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா பிச்சாரணருடைய உற்சவம் இருக்குது. பிச்சாரணர் அப்படின்றது பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய ரூபங்களிலேயே மிக உயர்ந்த ரூபம். சிவபெருமான் உன்னுடையது என்னென்ன என்று நீ நினைக்கிறாயோ அத்தனையும் நீ என்னிடம் கொடுத்து விடு என்று, எதுவும் உனது அல்ல, சுமையற்று சுகமாக இரு, உனது கடமை எனது பிரச்சனை என்றெல்லாம் நீ சுமக்காமல் அத்தனையும் என்னிடம் கொடுத்து விட்டு நீ சுகமாக இரு என்று அறிவுறுத்தக்கூடிய அற்புத நாளாகவே இந்த ஆண்டின் முதல் தேதியாக விளங்கக்கூடிய ஜனவரி 1ஆம் தேதி பிச்சாரணர் பிறப்பாடாகி நம்மை நோக்கி வந்து உன்னுடையது எல்லாம் என்னிடம் கொடுத்து விட்டு சுமையற்று சுகமாக இரு, உனக்கான அத்தனையும் நான் அருளி உன்னை வாழ்வில் மேன்மைப்படுத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய அற்புத நாளாக இருக்கிறது. ஆதலால் இந்த புது வருஷத்துக்கு நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ, உங்கள் ஊரில் இருக்க நடராஜர்கிட்ட போங்க. இல்லையா சிதம்பரத்துக்கு வந்து நடராஜரை தரிசித்து பிச்சாரணமூர்த்தியிடம் உங்களது பிரச்சனையெல்லாம் கொட்டுங்கள். உங்கள் வாழ்வு மேலும் வளரும். இன்னும் எங்களோடு பயணியுங்கள். சிதம்பரத்தில் சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.